இப்போ என்கிட்ட வந்து நிறைய துணிகள் வந்து இருக்கு. நான் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இல்ல ஒன் டைம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லாத ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ஸை வந்து நான் குடுக்குறேன் அப்படிங்கிறதுனாலோ, இல்ல நான் இன்னொருத்தவங்க கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நான் போடுறேன் அப்படிங்கிறதுனால, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆன்மீக ரீதியா வரும்? அத பத்தி விளக்குங்க. நல்ல விஷயம். நல்ல ஒரு கேள்வி. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழுத்த சுமங்கலின்னுவாங்க. 60 வயசு வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட நல்லா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள் வாங்கி கட்டும்போது அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லறமும் நல்ல சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டின ஆடையை வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா என்னுடைய வேர்வை துளியோ என்னுடைய துளி கண்டிப்பா என் ட்ரெஸ்ல பண்ணணும். நீங்க என்ன துவைச்சாலும் பண்ணியாது. அதனாலதான் செய்வனைக்கு பாருங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் செய்வனை பண்ணிடுறாங்க. முகம் தெரியாத நபர்களுக்கு ஆடை தானம் வெற்றியை கொடுக்கும். இப்போ இரவல் பொருட்கள் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கலாம், என்ன மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கக்கூடாதுங்க? இப்போ வந்து இரவல் பொருட்கள் வந்து நான் வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கேன். நான் பொருள் வாங்கிட்டேன். ஸோ அது மூலமா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இல்லை நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அதிர்ஷ்டம் வந்து போயிடக்கூடாது அப்படின்னா அவங்க எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் செய்யணும்? நல்ல கொஸ்டின். ஒரே பரிகாரம், பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி கோவில்.